வாசகாயன்னு மலையாளத்துல ஒரு எழுத்தாளர். அவர் மிகப்பெரிய எழுத்தாளர். நிறைய எழுதியிருக்கிறாரு. அவர் எழுதின சிறுகதை தேனுன்னு ஒரு கதை. ஒரு அடர்ந்த காடு, பெரிய காடு. அந்த காட்டுக்குள்ள கரடிகள் நிறைய இருக்கு. இப்போ கூட ஊட்டியில எல்லாம் நிறைய கரடிலாம் வெளியே வந்து வச்சிருக்கிறாங்க. யானை ஊருக்குள்ள வந்துச்சுங்கிறாங்க. யானை ஊருக்குள்ளேயும் இல்லை, கரடி ஊருக்குள்ளேயும் இல்லை. அந்த ஊருக்குள்ள போய் நம்ம இருக்கிறோம். நம்ம வீடு கட்டிட்டோம். அதுக்கான இருப்பிடம் மாறிடுச்சு. அது தெரியாது. அங்க வந்து ஒரு கதி வீடு கட்டிட்டாரு, பிரபு வீடு கட்டியா அதுக்கு தெரியுது. அது அது இடம். அப்படியான ஒரு அடர்ந்த காடு. அதுக்குள்ள காடுக்குள்ள கரடி எல்லாம் ஒரு கூட்டமா போகுது. அதில் வந்து ஒரு 15 கரடி, ஒரு 15, 16 கரடி எல்லாம் பெண் கரடி. ஒரு 20 வயசுக்குள்ள, 18, 20 வயசுக்குள்ள. ஒரு 22 வயசுல ஒரு ஒரு ஆண் கரடி. அது கம்பீரமா போகுது. இந்த கரடி போது இந்த கரடி பார்க்கறது இல்லை. பெண் கரடி இந்த கரடி பார்க்கவே ஆண் கரடி. அந்த சிங்கிளா போகுது அந்த ஆண் கரடி. இவங்களுக்குலாம் ஒரே அதிர்ச்சி. என்னது நம்ம பார்க்கவே மாட்டோம்னு ஒரு பெரிய குறைபாடு. இவங்களா பேசுறாங்க. இவ்வளவு திமிரு இருந்தா நம்மளாம் இவ்வளவு அழகா இருக்கோம். இந்த கரடி நம்மளை பார்க்கவே மாட்டேங்குது. திமிரு பிடிச்சது அப்படின்னு சொல்லி இவங்களுக்குள்ள பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இந்த கரடி என்ன பண்ணுது, போய் அதுக்குள்ள ஒரு அதுக்கு அந்த கரடிக்கு ஒரு கற்பனை இருக்கு. என்னன்னா, கரடியை கல்யாணம் பண்ணக்கூடாது, மனுஷியா தான் கல்யாணம் பண்ணி அந்த கரடிக்கு ஒரு ஆசை. இது போய் அப்படியே படுத்துருக்கு. ஒரு மரத்துக்கு அடியில் படுத்து யோசிக்குது. அப்போ ஒரு அசரீரி சொல்லுது, நீ ஒரு பெண்ணை திருமணம் பண்ணிக்கலாம், மனுஷியை திருமணம் பண்ணிக்கலாம். அந்த மனுஷி வந்து நிறைய தேன் சாப்பிடுவா, அதான் அடையாளம். அவளை வச்சு நீ கண்டுபிடிச்சிடலாம். இப்படி இருக்கும் பொழுது திடீர்னு இந்த இளமையான பெண் கரடியெல்லாம் வருது. படுத்துருக்குன்னு அப்படி பார்க்குது. என்ன, நீ வந்து எங்களை பார்க்கவே மாட்டேங்கிற, குறைந்தபட்சம் எங்களை பார்த்து ஒரு சின்ன புன்னகை கூட செய்ய மாட்டேங்கிற, நாங்கள் எந்த விதத்துல குறைஞ்சி போயிட்டோம் சொல்லு அப்படின்னு இந்த பெண் கரடியெல்லாம் சேர்ந்து குரல் கொடுக்குது. அப்போ ரொம்ப அலட்சியமா சொல்லுது, இந்த பாருங்க, நான் ஒரு நாளும் உங்க கூட நான் உறவு வச்சுக்க மாட்டேன். நான் ஒரு மனுஷியை தான் திருமணம் பண்ணிக்க போறேன். இந்த பெண்கள் எல்லாம் சிரிக்குது. அறிவு இருக்கு அவனுக்கு. நம்மலாம் விலங்கு, உடம்பு முழுக்க முடி இருக்குது. நம்ம 4 காலில் கை இருந்தாலும் எனக்கு குனிஞ்சு தான் நடந்து போயிட்டே இருக்கோம். நம்ம எப்படி, நீ எப்படி போய் மனுஷியை திருமணம் பண்ணிக்க முடியும்? இல்லை, நான் படிக்குவேன் அப்படின்னு அந்த ஆண் கரடி சொல்லுது. இதனால ஏழாம செஞ்சுட்டு நீ திருந்த மாட்ட, நீ போ அப்படின்ட்டு போயிடலாம். இந்த கரடி என்ன பண்ணுது, ஆண் கரடி போய் மரத்து மேலே ஏறி நிறைய தேன் இருக்கிற கலையா முடிச்சு வந்து அந்த காட்டு ஓரமா இருக்கிற நடைபாதைக்கு உரமா போட்டுட்டு ஒரு புதருக்குள்ள உட்கார்ந்து யார் தேன் எடுக்கிறாருன்னு சாப்பிட வர்றாங்க. நிறைய பேர் வர்றாங்க, தேன் எடுக்கிறாங்க, பாட்டில் எடுத்து போறாங்க, பாத்திரம் கொண்டு போறாங்க. ஆனா இந்த கரடி எதிர்பார்த்த அளவுக்கு இன்னும் ஒரு பெண் வரல, வயசானவங்களா வர்றாங்க. ஒரு கட்டத்துக்கு பிறகு ஒரு மணி நேரத்துக்கு பிறகு 2 மணி நேரத்துக்கு பிறகு ஒரு பெண் வர்றான். எப்பொழுதுமே நீங்க எதுவுமே உடனே நடக்கணும்னு எதிர்பார்க்கக்கூடாது. காத்திருத்தல் மிக முக்கியமானது. சில இடத்துல காத்திருக்கணும். அது நம்மள அறியாமல் இப்போ ஒரு விஷயம் நடக்கும். அப்போ அந்த கரடி காத்திருக்குது. அப்போ ஒரு இளமையான பெண் வரும். ரொம்ப சிறப்பா, அழகா, நல்லா இருக்கு. கொலுசு போட்டிருக்கான். வந்து தேன் நிறைய குடிக்கிறான். குடிச்சிட்டு ஒரு பாத்திரத்தை எடுக்கிறான். டக்குன்னு போய் இந்த ஆண் கரடி என்ன பண்ணுது, அவன் கையை பிடிக்குது. அவன் கொஞ்சம் கூட பயப்படவில்லை. இருந்து பார்க்குறான். என்ன அப்படிங்கிறான். இல்லை, நான் அவனை திருமணம் பண்ணிக்கலான்னு பார்க்குறேன். அப்போ சொல்கிறான், நீ கரடி, நான் மனுஷி, நம்ம எப்படி திருமணம் பண்ணிக்க முடியும்? இல்லை, பண்ணிக்கலாம் அப்படின்னா அவள் ஒரு செகண்ட் யோசிக்கிறான். சரி, எதுக்கு நான் எங்கள் அப்பாட்ட கேட்குறேன், நீ வந்து எங்கள் அப்பாவை பாருங்க. சரி, இவங்க 2 பேரும் போகிறாங்க. வீட்டுக்கு போகும்போது தெருவே வெடிக்க போகுது. என்னடா காட்டுக்குள்ள கரடி பிடிச்சிட்டு வராங்க அப்படின்னு. இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா ரோட்ல யானை, கோவில் யானை வந்துச்சுனாங்க, ஒரு கோஸ் பின்னாடி ஓடும் தெரியுங்களா? பின்னாடி போடும். அதுக்கு வந்து இந்த குரங்காட்டி, இப்போ அது குரங்காட்டியில் நான் சின்ன பிள்ளை இருந்து குரங்காட்டி இருப்பாங்க. அவங்க ஒரு 10 பேர் போவோம். எங்க ஊருக்கு வந்து யானை முத வரும்பொழுது நான் பள்ளிக்கூடத்தில் லீவ் போட்டு யானை வீடியோ போனேன். இன்னும் யானை எனக்கு ஒரு பெரிய விஷயம். எனக்கு சமவெளி தஞ்சாவூர் பக்கம் யானை பார்க்கறதுக்கு வாய்ப்பே இல்லையா? அவங்க ஒரு கோஸ் யானை பின்னாடியே போயிட்டு இருந்தோம். அது மாதிரி இந்த என்ன பார்க்குறாங்க, என்னடா இது, இவ ஒரு பேர் வச்சுக்கலாம். அந்த பொண்ணுக்கு பேரு ரஞ்சனின்னு வச்சுக்கோங்க. இந்த ரஞ்சனி தனியா போன காட்டுக்கு ஒரு காடியோட வர்றாங்க. எல்லாரும் பார்க்குறாங்க. பார்த்தோன்னே இவன் போய் அவன் அப்பாட்ட சொல்கிறாப்பா, ஒரு கரடி இந்த கல்யாணம் பண்ணிக்கிறதுப்பா, என்ன பண்ணுறது சார்? சரி, வர சொல்லு அப்படின்னா இந்த கரடி போய் உட்காரு. இந்த கரடி பேசும். இந்த கரடி போய் அவன் மாமனார்ட்ட உட்காந்து பேசுது. அப்பா அவர் சொல்றாரு, ஒரு கண்டிஷன், என் மகளுக்கு பிடிச்சிருந்தா அவனை கல்யாணம் பண்ணிக்கிறேன். என்னம்மா உனக்கு பிடிச்சிருக்குதா? அவன் பிடிச்சிருக்குப்பா.
ஆனா கல்யாணம் பண்ணிட்டு நீங்க இந்த ஊருக்குள்ள இருக்கக்கூடாது. ஏன்னா நீங்க கரெக்ட். இந்த பத்திரிக்கைக்காரங்களும், யூடியூப்காரங்களும் உயிரை வாங்கிக்குவானுங்க. தினமும் வருவாங்க. அவங்கள்ட்ட என்னால பதில் சொல்லவே முடியாது. அதனால நீங்க இருக்கக்கூட காட்டுக்குள்ள சரி காட்டுக்குள்ள போயிடலாம். காட்டுக்குள்ள போயிட்டாங்க. காட்டுக்குள்ள போன பிறகு இந்த அம்மாக்காரி ரஞ்சனோட அம்மா கேட்கிறா, "ஏங்க திடீர்னு கடைக்கு புள்ளைய கட்டி குடுக்க சொல்லிட்டீங்களே, இது என்ன நியாயம்?" இல்ல. ஏற்கனவே 2 பொண்ண கட்டி குடுத்து படாத பாடு படுறோம். 150 மணிக்கு இப்பதான் ஒரு கார் வீடு வாங்கி வச்சிருக்கோம். அவன் காரு கேட்கிறான். 2வது மருமகன் காரும் வீடும் ஒண்ணா குடுக்கணுங்கிறான். 3 பவுன் நகை கேட்கிறான். கரடிக்கு ஒண்ணுமே இல்ல. கல்யாணம் பண்ணவும் தேவையில்ல. சோறு போடவும் தேவையில்ல. ஊர்வலம் ஒண்ணுமே தேவையில்ல. அது பாட்டுக்கு அழைச்சு போயிடுச்சு. பிரச்சனை இல்லையே நமக்கு அப்படின்னு அவங்க மனைவிட்ட சொல்றாரு. கொஞ்ச நாள் கழிச்சு அந்த கரடி 1 வருஷம் 1½ வருஷம் கழிச்சு கரடியும் அந்த பொண்ணும் வராங்க. வந்த உடனே அவளுக்கு குழந்தை பிறந்தது. அந்த குழந்தைய அடைச்சு வச்சுட்டாங்க. தெருவே வேடிக்கை பார்க்குது. எப்போதும் நம்ம நம்ம அந்த சமூகத்துல ஒரு விஷயம். ஒரு நான் கல்லூரியில வேலை செய்யும்போது இந்த பொண்ணுங்க, பசங்கலாம் "ஐயா என்னங்க ஐயா? நானும் அந்த பிள்ளையும் பேசிட்டு போனோம். அந்த டீச்சர் கோவப்படுறாங்க, திட்டுறாங்க ஐயா" அப்படிம்பாங்க. ஏன்னா, அவங்க வாழ்க்கையில இப்படி ஒரு அனுபவம் கிடைக்கல அந்த டீச்சருக்கு. அவங்களுக்கு ஒரு பொறாம வந்துச்சு. இப்படி இந்த பிள்ளைங்க சிரிச்சு பேசிட்டு போகுது அவங்களோட. ஏன் ஒரு ஆணும், பெண்ணும் சிரிச்சு பேசிட்டு போனா காதல் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. எவ்வளோ விஷயம் இருக்கு பேசுறதுக்கு. ஆனா, நம்ம சமூக அமைப்புக்குள்ள இந்த டீச்சருக்கு எங்கேருந்து வராங்க பிராண்டம். அவங்க அப்படிதான் நினைப்பாங்க. உள்ள வந்தவனே அவங்க அம்மா போய் அந்த துணியை விலைக்கு பார்க்குறா. கரடி இருக்கு. என்னம்மா? கரடி? ஆமாப்பா. ஆமாம்மா. என் வீட்டுக்காரர் கரடி. அப்புறம் எனக்கு கரடி தானே புள்ள பிறக்கும். உடனே இந்த கரடி போய் அவங்க மாமனார் இந்த கரடி இந்த மகளும் அம்மாவும் உரையாடிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அந்த அம்மா கேட்கிறா, உங்க வீட்டுக்காரர் என்னைக்காச்சும் உன்னை அடிச்சிருக்காரா? இல்லம்மா. குடிச்சிட்டு வந்திருக்காரா? இல்ல. எங்க குளிப்பீங்க? அருவியில குளிப்போம். சந்தோஷமா இருக்கு அருவியில குளிப்போம். சாப்பாடு என்ன பண்ணுவீங்க? அண்ணனுக்கு தினம் தினம் பழங்கள்லாம் நிறைய சாப்பிடுவோம். அதுக்கு உரம் போடல, ஊசி போடல. எல்லாம் அவ்வளோ சுவையா இருக்கும். அவ்வளோ பழம் சாப்பிடுவோம். எல்லாம் கேட்டுட்டு, என்னைக்காச்சும் உன் புருஷன் உன்னை அடிச்சிருக்கானா? அடிச்சதே இல்லம்மா. அப்படின்னு சொன்ன உடனே அம்மா கறி அழுகுவா. அழுதுட்டு, ஏம்மா அழுகுறேன்னு மகன் கிட்டக்க போவா. அப்பா, அம்மா என்னம்மா இங்க ஒரு தழும்பு இருக்குது உனக்கு? உங்க அப்பன் ஒரு நாள் குடிச்சிட்டு வந்து குழம்புல உப்பு கொஞ்சம் கம்மியா இருந்துச்சுன்னு மூங்கி புதைச்ச மாதிரி நான் போய் சோத்துல போட்டுட்டேன். அப்ப அடிபட்டதும்மா. 3 தையல் போட்டிருக்கு பாத்தியா? அதான் கேட்டேன். ஏம்மா, என் வயசுக்கு காட்டுக்குள்ள ஏதாவது கரடி கிடைக்குமா? அவ்வளவுதான் கதை. இந்த கதையில ஒரு பெண்ண வந்து ஒரு கணவன் அடிக்கிறது, டார்ச்சர் பண்றது, போதை பண்றது அல்லது ஆ மதுவுக்கான விஷயம், வரதட்சணை இது இது எல்லாத்தையும் பார்த்துட்டு, இதெல்லாம் இல்லாம இந்த மனுஷ பேர கல்யாணம் பண்ணி பேசாம ஒரு காட்டுக்கு போய்க்கலாம்னு நினைக்கிற ஒரு பெண்ணுடைய பார்வையில் இந்த கதை பார்க்கணும். தேன் இனிப்பானது. கொஞ்சமா உள்ளங்கையில வச்சு சாப்பிடும்போது நல்லா இருக்கும். ஒரு டம்ளர்ல தேனை குடிக்க முடியாது. இப்ப இந்த வாழ்க்கை முறையில சில விஷயம் தேன் மாரி இருக்கும். இந்த மனிதர்கள் எப்ப மாறுவாங்க? ஆனா ஓஷோ சொல்லுவாரு, இந்த மனிதன் கானகத்தில் நிர்வாணமாக இருக்கும் பொழுது ஒழுங்காக இருந்தான். இவன் என்னைக்கு உடுத்திக் கொள்ளத் தொடங்கினான், அன்னைக்கு அழுக்காகி போய்விட்டான்.